அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி இரவு 12 மணிக்குள் இந்த எளிய மந்திரத்தை சொல்லி பாருங்கள். நீங்கள் கேட்ட வரம் அப்படியே கிடைக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு அன்றைய தினம் விநாயக பெருமானை நினைத்து நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு மந்திர ஜப முறை. உங்களுடைய நியாயமான கோரிக்கை என்னவானாலும் சரி, எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, இந்த மந்திர ஜபத்தை நாளைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. விநாயக பெருமான் அருளால் உங்கள் கோரிக்கை உடனே நிறைவேறும். நம்ம பார்க்க போகும் அந்த மந்திரம் என்ன, அதை எப்படி ஜபம் செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில ஜாதகங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. நம்ம ஆல்ரெடி 3 சேனல்களை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்றோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்ப்பதற்கு நேரம் கொஞ்சம் குறைவாக இருக்குதுங்க. இருந்தாலும் நிறைய பேர் நீங்க தொடர்ந்து கேட்கறதுனால ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 3 ஜாதகங்களாவது பார்க்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம். சோ தனிப்பட்ட முறையில ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் நீங்க அனுப்புங்க. நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு தேவையான தகவல்களை கொடுப்பாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் பிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நானே உங்களுக்கு போன் கால் பண்ணி ஜாதகத்திற்கான பலன்களையும் செய்ய வேண்டிய எளிமையான சூட்சம பரிகாரங்களையும் சொல்லிடுவாங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க. அதற்கு பலன்கள் இருக்காது. சோ ஜாதகம் பார்ப்பதற்கு கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. மேலும் ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்கள் தான் நம்ம பார்க்கிறதுனால ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இப்ப அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்களுக்கு ஜூன் மாதம் 26ஆம் தேதிக்கு பிறகுதாங்க அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சோ கொஞ்சம் வெயிட் பண்ணி ஜாதகம் பார்க்கலாம்னு இருக்கிறவங்க மட்டும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க போன் கால் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த நம்பர் கொடுத்ததுல இருந்து தொடர்ந்து போன் கால் வந்துகிட்டே இருக்கிறதுனால நம்ம டீம்ல இருக்கிறவங்களால கால்ஸ் அட்டெண்ட் பண்ணவே முடியலங்க. சோ நீங்க மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும், உங்களுக்கு தேவையான அத்தனை தகவல்களையும் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி வாங்க இன்னைக்கு பதிவுக்குள்ள போகலாம். நாளைய தினத்திற்கான சங்கடகர சதுர்த்தி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 26ஆம் தேதி மாலை 6 மணி 29 நிமிடங்களுக்கு சதுர்த்தி திதி ஆரம்பமாகுதுங்க. அடுத்த நாள் மே மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5 மணி 8 நிமிடங்களுடன் சதுர்த்தி திதி நிறைவு பெறுதுங்க. இந்த மாதம் சங்கடகர சதுர்த்தியில நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கு. ஏன்னா 26ஆம் தேதியா அல்லது 27ஆம் தேதியான்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட கேட்டிருந்தீங்க. சில கேலண்டர்கள்ல 2 நாளுமே சங்கடகர சதுர்த்தி போட்டிருக்காங்க. பொதுவாகவே சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு நாம் செய்ய வேண்டிய அத்தனை விதமான பூஜைகள், வழிபாடுகள், மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள் என்னவாக இருந்தாலும் மாலை 6:30 மணியிலிருந்து இரவு நேரம் வரை நம்ம செய்யலாம். அதாவது சந்திர பகவான் தோன்றியதற்கு பிறகுதாங்க சங்கடகர சதுர்த்தி பூஜைகளை நம்ம செய்யணும். இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா நாளைய தினம் 6:30 மணியிலிருந்து சங்கடகர சதுர்த்தி நமக்கு ஆரம்பிப்பதனால நாளைய தினம் தாங்க நமக்கு சங்கடகர சதுர்த்தி. ஏன்னா திங்கட்கிழமை பார்த்தோம்னா மாலை 5 மணி 8 நிமிடங்களுடன் நமக்கு சதுர்த்தி திதி நிறைவு பெறுது. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திர ஜபத்தையும் எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தோம்னா மே மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:30 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள செய்து முடிக்கணும். ஏதாவது ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை நிறைவேறணும்ன்றதுக்காக நாளைய தினம் இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யுங்க. இந்த மந்திர ஜபம் செய்ய போறவங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்குங்க. அதாவது நாளைய தினம் கட்டாயமாக நீங்க குளிச்சிருக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். நாளைய தினம் அசைவத்தை தவிர்த்துட்டு இந்த மந்திர ஜபத்தை செய்வது நல்லது. இந்த வீடியோ பார்க்கிற நேரத்தில் நீங்கள் தெரியாமல் அசைவம் சாப்பிட்டிருந்தீங்கன்னா திரும்பவும் இன்னொரு முறை குளிச்சுட்டு இந்த மந்திர ஜபத்தை நீங்க செய்யுங்க. குளிக்கும் போது தலையில் 3 முறை தண்ணீரை நீங்க தெளிச்சுக்கோங்க. அல்லது டைரக்டா நீங்க தலைக்கும் குளிக்கலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த மந்திர ஜபத்தை நீங்க
தவிர்த்துடுங்க. வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம். எந்த டைரக்ஷனை வேணாலும் நீங்க ஃபேஸ் பண்ணி உட்காரலாம். எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம். தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில நீங்க உட்கார வேண்டாம். ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க. புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல உட்கார்ந்து நீங்க மந்திர ஜபம் செய்யுங்க. அல்லது மனை, பாய் வச்சிருந்தீங்கன்னா அதன் மீதும் நீங்க உட்காரலாம். வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாம இருக்கிறவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துட்டு மந்திர ஜபம் செய்யலாம். சேர்ல உட்கார்றவங்க அதே போல கோவில்களில் தரையில நீங்க உட்கார்ந்தாலும் விரிப்பு போட வேண்டிய அவசியம் இல்லை. மந்திரத்தை வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்க. அடுத்த முக்கியமான விஷயம் எண்ணிக்கை. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மந்திரத்தை 27 முறை 27 டைம்ஸ் நம்ம சொல்லணும். எண்ணிக்கைக்காக நீங்க டைமண்ட் கல்கண்டு, உடைத்த கடலை, வெள்ளை கொண்டை கடலை அல்லது ஜபமாலை நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 27 முறை எண்ணிக்கை முக்கியம். மந்திர ஜபத்தை நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி விநாயக பெருமானை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது உடனே நிறைவேறணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செய்யுங்க. பிரார்த்தனையை முடிச்சிட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த மந்திரத்தை 27 முறை நம்ம ஜபம் செய்யணும். ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான ஆற்றல் மிக்க மந்திரம் இது. பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமைனாலே அது சூரிய பகவானுக்கு உரிய நாள். இந்த மந்திரத்திலும் பார்த்தோம்னா விநாயக பெருமானை கோடி சூரியனுக்கு இணையான ஒளி கொண்டவர்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாகவே எந்த ஒரு விசேஷ நாட்களாக இருந்தாலும் அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்களுக்கு பல கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். அதன் அடிப்படையில் நாளைய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இந்த மந்திர ஜபம் செய்வது நமக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். அதே போல நாளைய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. அனைத்து சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கும் இந்த மந்திர ஜபத்தை நாம் செய்யலாம். 27 முறை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி முடிச்சிட்டு திரும்பவும் விநாயக பெருமான் கிட்ட உங்களுடைய அந்த ஒரு முக்கியமான கோரிக்கை அல்லது தேவை எதுவோ அது நிறைவேறணும்னு மனமுருகி பிரார்த்தனையை நீங்க செஞ்சுக்கோங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல நாளைய தினம் கரெக்டா இந்த மந்திர ஜபத்தை நீங்க செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். மேலும் அதீதமான கடன் பிரச்சனை மற்றும் பண பிரச்சனையில இருக்கிறவங்க விநாயகருடைய அபிஷேகத்திற்கு நாளைய தினம் பச்சரிசி மாவு நீங்க வாங்கி கொடுங்க. அல்லது வன்னி மர இலைகளால் உங்க பெயர்ல நீங்க அர்ச்சனையை செஞ்சுக்கோங்க. இந்த 2 பரிகாரங்களும் கடனை தீர்க்கும், பணவரவை அதிகரிக்கும். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இதையும் நீங்க செய்யுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.